அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் காலை வணக்கம் உரித்தாகட்டும். அன்பு குழந்தைகளே, நீங்கள் எதிர்வரும் பரீட்சைக்காக கேட்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய முயற்சியை மிகவும் பாராட்டிக் கொண்டோம். ஏனென்றால் நீங்கள் எல்லாம் சிறுவர்கள், குழந்தைகள், கல்வி கற்கணும் என்ற ஆர்வத்தோடு தகவல்களை விளங்கிக் கொள்ள வேணும், உங்களை திறமைசாலிகளாக மாற்றிக்கொள்ள வேணும் என்ற ஆர்வத்தோடு, அல்லது உங்களுடைய உள்ளார்ந்த ஆற்றல்களை சரியாக வெளிப்படுத்த வேணும் என்ற ஆர்வத்தோடு கற்கையில ஈடுபட்டிருக்கிறீர்கள். இந்த முயற்சி நிச்சயமாக ஒரு சிறந்த பலனாக அமையும் என கருதி கொண்டோ. ஏனென்றால் எங்களுடைய எல்லா செயல்களுக்கும் எங்களுடைய மன எண்ணங்கள் மிக முக்கியமானது. நாங்கள் இந்த படிக்கிற விடயத்தை எங்களுடைய மனதில் ஒரு புண்ணியமான, அதாவது மிக முயற்சியுள்ள இந்த விடயத்தை நாங்கள் செய்வது ஒரு நல்ல காரியம், நல்ல முயற்சி என்பதை மனதில் நிலைநிறுத்தி கொண்டு நாங்கள் பயிற்சித்தாளுக்குள் நுழைய போகின்றோம். உங்களுக்கு முதல் கட்டமாக என்னுடைய தரம் 2க்கு என என்னால் தயாரிக்கப்பட்ட 8 பயிற்சிகளில் இருந்து 50 வினாக்கள், 8 தர 50, 400 வினாக்களும் விடை காணும் விளக்கங்களும், அனைத்து வினாக்களும் வினாத்தாள் 1இன் மிக இலகுவான வினாக்களாக இருக்கும். பின்பு 14 வினாத்தாள் 1க்குரிய 14 பயிற்சிகள் தரம் 3 பயிற்சித்தாளில் இருந்து கற்ற பிறகுதான் நாங்கள் தரம் 4, 5க்குரிய ஓரளவு கடினமான என்று சொல்ல முடியாது, ஓரளவு வித்தியாசமான ஆழமான கருத்துக்களை கொண்ட பயிற்சிகளை பார்ப்போம். அப்ப இப்ப நீங்க இதை பார்த்து புரிந்து கொள்வதன் மூலம் அதற்கு நீங்கள் சரியாக வழிநடத்தப்படுவீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் பிள்ளைகள். இப்போ உங்களுக்கு உரிய இந்த 5வது பயிற்சித்தாளை காண்பித்து உங்களுக்கு விடை விளக்கம் தருகின்றேன். எல்லாரும் கவனித்துக் கொள்ளுங்கோ. அநேகமான மாணவர்களிடம் பயிற்சித்தாள்கள் இருக்கும் என எதிர்பார்க்கின்றேன். இல்லாதவர்கள் நான் காட்டுகின்ற பயிற்சித்தாள் கேள்விகளை பார்த்து புரிந்து விடையளிக்கும் முயற்சியில் ஈடுபடுங்கள். இதான் 5வது பயிற்சித்தாள். அதாவது தரம் 5 புலமை பரிசல் பரீட்சைக்கு தயாராக மாதிரி பரீட்சைகள் தரம் 2 மாணவர்களுக்கானது. மாதிரி பரீட்சை 5 என்பது இங்கே இந்த பெயர்கள் போடுறவர்கள் தயவு செய்து அவ்வாறு வகுப்பை நீங்க, அதாவது பரீட்சைத்தாளை காட்டணும்னு சரி, பரவாயில்லை. இப்ப நாங்க இந்த மாதிரி பரீட்சை 5வது வினாக்களுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபட போகின்றோம். இப்ப முதலாவது கேள்வியை கவனியுங்கோ. இதுல 3 மனித வடிவங்கள் இருக்கின்றது. இந்த வடிவங்களை வைத்து முதல் கேள்வி கேட்கப்படுகின்றது. அதிக வட்டங்கள் உள்ளவர் யார் என்பதே கேள்வி. அப்ப நாங்கள் இந்த வடிவங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் உற்று நோக்குகின்ற போது இதில் இருக்கிற வடிவங்களின் எண்ணிக்கைகளை கருத்தில் கொண்டு நாங்கள் அதிக வட்டம் உள்ளவர் யாருன்னு தெரிந்து அந்த அதிகபட்சத்துக்குரியவற்றை ஆங்கில எழுத்தின் கீழ் கோடிடுதல் வேண்டும். அப்ப நாங்கள் இதுல ABC என்ற மூவரை தரப்பட்டிருக்கு. அந்த மூவரிலும் இருக்கின்ற வட்ட வடிவங்களின் எண்ணிக்கை ஒரு மனித உருவில முகம், வாய், கண்கள், கை, காலில் வட்டங்களாக குறித்து காட்டப்பட்டுள்ளது. எல்லாம் அப்படித்தான் இருக்கின்றது. அப்ப அதில் உள்ள வட்டங்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த வினாவுக்கு விடையளிப்போம். இதில் ஏ என்பவரில் 7 வட்டங்கள் இருக்கின்றது.
பி என்பவரில் எண்ணி பார்த்தால் 3 5 5 4 9 வட்டங்கள் இருக்கின்றது. சியிலையும் 7 வட்டங்கள் இருக்கின்றது. அப்ப அதிக வட்டங்களை உள்ளவர் பி என்பது புலனாகிவிட்டது. இதே போல அடுத்த வினா, சமனான வட்டங்கள் உள்ளவர் யார் என்று கேட்கப்படுகின்றது. ஏயும் சியும் என்ற மூன்றாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இந்த ஸ்கிரீன்ல நான் இந்த வகுப்பில் நடக்கிற பயிற்சிகளை ரெக்கார்டிங் செய்து யூடியூப் சேனல்லையும் போடுறது காரணம் என்னென்றால், பாவம் இந்த நேரம் எழுந்திருக்க முடியாத பிள்ளைகள் இதனை பார்த்து பயனடையட்டும் என்று. அந்த நேரம் இந்த விடைகளுக்கு இடையில இந்த லியேஸ்காந்த் என்கின்றவர் போன்று சிலர் செட் பண்ணுகின்ற போது அது இடையூறாக அமைகின்றது. அப்படிப்பட்டவரை நான் வகுப்பில் இருந்து ரிமூவ் பண்ணுவது வழக்கம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சரி பிள்ளைகள், நான் அடுத்த வினாவுக்கு வருகின்றேன். ஒரு வாரத்தில், அதாவது 3வது வினாவில் இருந்து நாங்கள் பார்வையிடுவோம். ஒரு வாரத்தின் 3ஆம் நாள் புதன்கிழமை ஆயின் வார இறுதி நாள் யாது என்பது கேள்வி. அப்ப ஒரு வாரத்துல முதல் நாள் திங்கள் என்றால் தான் 3ஆம் நாள் புதன்கிழமையாக இருக்கும். அப்ப 3ஆம் நாள் புதன்கிழமை என்றால் வார இறுதி நாள் என்றால் 7வது நாள். ஏன் ஒரு வாரத்துல 7 நாள் இருக்குது. அப்ப இங்க சொல்லப்படுகிறது 3வது நாள் புதன்கிழமை என்றால் 1 2 திங்கள் செவ்வாயாக இருக்கும். அப்ப 7ஆம் திகதி என்ன கிழமை நாளாக இருக்கும் என்றால், நாங்கள் புதன் வியாழன் வெள்ளி என்று வந்தால் இது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். அப்ப கேள்விக்கான விடை ஞாயிற்றுக்கிழமை. அடுத்த வினாவை பார்வையிடுவோம். இதுல ஈரிலக்க எண்கள் தரப்பட்டிருக்கு. அந்த எண்களுக்கு கீழே அந்த இடப்பெருமானத்துக்கு ஏற்ப அந்த எண்கள் குறிக்கின்ற எண்ணுக்குரிய பெருமானம் விரிவாக காட்டப்பட்டுள்ளது. அதாவது எண் இங்க விளக்கமாக எழுதப்பட்டிருக்கு. அப்ப இதுல நாங்க வலதுபுறம் இருந்து இடதுபுறமாகத்தான் எண்களை கணிக்கின்றோம். அப்ப முதல் வலது பக்கம் இருப்பது 1கள், அடுத்தது 10கள். அப்ப இதுல முதலாவது 3 வந்து 3 1களையும், வலமிருந்து இடமாக வருகின்ற அடுத்த 3 வந்து 3 10களையும் குறிக்கின்றது. அப்ப அந்த எண்ணின் பெருமானம், அதாவது விரித்தி சொல்லும் போது 33. அதே போல அடுத்ததுல 1கள் இடத்து பெருமானம் 3, 10கள் இடத்தில் பெருமானம் 2. அப்ப 3 1கள் 3, 2 10கள் 20, 23 என அழைக்கப்படுகின்றது. இப்ப வினாவில 1களின் பெருமானம் 6, 10களின் பெருமானம் 20. அப்ப 20 6 சேர்ந்தால் 26 என்பது 2வது விடையே பொருத்தமானது. இனி நாங்கள் இந்த பக்கத்தின் 5வது வினாவை பார்வையிடுவோம், இறுதி வினாவை. இதுல வட்டமுகம் உள்ளது எது என்று கேட்கப்படுகின்றது. உங்களுக்கு எழுதிய கேத்திர கணித வடிவங்கள்ல இந்த முகங்களை பற்றி ஓரளவு அறிவு இருக்க வேண்டும். அதுக்காக நான் சில தகவல்களை இப்ப தருகிறேன் பாருங்க. இதை சொல்றது வட்டம் என்று, இதை சொல்றது சதுரம் என்று, இது செவ்வகம், இது சம பக்க முக்கோணி. இந்த வடிவங்களுக்குரிய, அதாவது இந்த வடிவங்களுக்கு வரைவிலக்கணம் இருக்கின்றது பிள்ளைகள். அந்த வரைவிலக்கணத்தின் படி வட்டம் என்பது ஒரு அந்தமில்லாது தொடர்கின்ற ஒரு வளைகோடு. தொடக்கம் முடிவு இல்லை. சதுரம் என்பது 4 சமனான பக்கங்களை கொண்டது. செவ்வகம் என்பது அகலப்பக்கத்துக்கு அகலப்பக்கம் சமன், நீளப்பக்கத்துக்கு நீளப்பக்கம் சமனாக 4 பக்கங்களை கொண்ட மூடிய வடிவம். சமபக்க முக்கோணி என்பது 3 பக்கங்களை கொண்ட சமனான பக்கங்களை கொண்ட மூடிய வடிவம். இப்ப இதுல கேட்கப்படுகின்றது, இந்த வட்டமுகம் உள்ளது எது என்றால், இந்த உருளையில தான் 2 வட்டமுகம் இருக்கின்றது. மற்றது வளைந்த மேற்பரப்பு, அது முகம் அல்ல.
அப்ப வளைந்த மேற்பரப்பு முகம் அல்ல. அப்ப முதலாவது விடையே பொருத்தமானதாக இருக்கின்றது. அன்பு குழந்தைகளே, இவை மிக இலகுவான விடயங்கள். ஓரிரு சொற்களாலே வினாவப்படுவது காரணம் என்னென்றால், நீங்க இப்ப இருந்தே மிக இலகுவாக பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான். அப்ப நீங்க இதை நன்றாக புரிந்து கொண்டால் நீங்க சிறந்த ஒரு நிலை அடையக்கூடியதாக இருக்கும். அப்ப நீங்க கொஞ்சம் நித்திரைகளை தியாகம் செய்து படிக்கிறீர்கள் என்பதை கருத்தில் கொண்டு கொஞ்சம் அக்கறையாயிருங்கோ. இன்னும் நிறைய விடயங்கள் உங்களுக்கு ஊட்டப்படும். இங்கே ஒரு வீட்டின் வரிப்படம் தரப்பட்டிருக்க. இதுல முக்கோண முகம் உள்ளது எது என்று கேட்கப்படுகிறது. முதல் வினாவில நாங்க வட்ட முகம் உள்ளது பார்த்தோம். இந்த வினாத்தாள்ல முக்கோண முகம் உள்ளது என்று கேட்கப்படுது. அப்ப இங்க முக்கோண முகமாக இருப்பது எங்களுக்கு தெரிகின்றது வீட்டின் கூரை அமைப்பு. அப்ப அதற்குரிய ஆங்கில எழுத்து ஏ. அடுத்த சதுரமுகங்கள் உள்ளவை எவை என்று கேட்கப்படுகின்றது. வீட்டின் ஒரு பக்கமாக இருக்கிற சுவரும் அந்த சுவரிலே அமைந்திருக்கின்ற ஜன்னலும் சதுரமாக இருக்கின்றது. அப்ப சிஇ என்ற மூன்றாவது விடை பொருத்தமானது. இனி நாங்கள் 8வது வினாவை பார்ப்போம். பல் இல்லாதது. நாங்கள் பல் என்பது எங்கட வாய்க்கிலே அமைந்திருக்கிற ஒரு பாகம். இந்த பல் பிறக்கும் போதும் இருப்பதில்லை, அநேகமாக வயது முதிர்ந்து இறக்கும் போதும் இருப்பதில்லை. இடையில ஒருக்கா முளைப்பது பார்ப்பற்கள் முதல் ஆரம்பத்தில், பிறகு அவை விழுந்து பிறகு முழு வளர்ச்சி அடைந்த பற்கள் உருவாகின்றது. முதல்ல பார்ப்பற்கள் என்பது 20 பற்கள், முழு வளர்ச்சி அடைந்த மனிதனுக்குரிய பற்கள் 32 பற்கள். அப்ப இந்த இறுதி பின்னிக்கு இருக்கின்ற கடவாய்ப்பல் கிட்டத்தட்ட 28 வயதுக்கு மேலேயும் உழைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப பல் என்பது இதற்காக நாங்கள் பயன்படுத்துகின்றோம் என்றால், நாங்கள் உணவை அரைத்து சாப்பிடுவதற்கு. ஆனா ஆதிகால மிருகங்கள் எல்லாம் பல்ல தங்களுக்கு உணவை சாப்பிடுவது மட்டுமல்ல, உணவை வேட்டையாடி புளித்து கிழித்து சாப்பிடவும் அந்த வேட்டை பற்கள் மிக கூறியதாக இருந்தது. மனிதனுக்கும் அப்படி முந்தி இருந்திருக்கு. ஆனா மனிதன் நாகரிகம் அடையாடிய வேட்டைப்பற்றின் நீளம் குறைந்து அதன் பயன்பாடு குறைந்து இப்ப அவையும் உள்ளுக்கே வாய்க்கிலேயே அடங்கி இருக்கிறது. அப்ப இந்த பற்களை நாங்கள் பார்க்கிறோம் ஒரே சீராக இருக்குது 2வது படத்துல. அப்ப இதுல முதலாவது சீப்பு தரப்பட்டிருக்கு, தலையை சீவிர சீப்பு. இதுல கேட்கப்பட்ட கேள்வி பல் இல்லாதது. சீப்புக்கும் இருக்கின்ற ஒவ்வொரு அந்த காம்புகளையும் பல் என்றுதான் சொல்றது. அப்ப சீப்புக்கும் பல் இருக்கின்றது, வாயிலையும் பல் இருக்கின்றது. ஆனா டூத் பேஸ்ட் அதாவது பற்பசையில பல் இல்லை. ஆகவே 3வது விடைதான் பொருத்தமானது. அடுத்த கேள்வியை பாருங்கோ. கால் உள்ளது என்று கேட்கப்படுகின்றது. இதுல காற்றட்டைக்கு கால் இருக்கின்றது. அப்ப காற்றட்டை என்பது முதலாவது விடை பொருத்தமாக உள்ளது. அடுத்த கேள்வி கை இல்லாதது என கணித்துக் கொள்ளுங்கோ. கை உள்ளது என்பதை விட கை இல்லாதது என்பதற்குத்தான் சரியான பொருத்தமான விடை இருக்கின்றது. ஏனென்றால் முதலாவது கைப்பிடி, அவருக்கு கை இருக்கு. 3வது சட்டையில இது கைகள் இருக்கின்றது, மேலங்கி. கீழங்கியான காற்றட்டையில கால்தான் இருக்கொழிய கை இல்லை. அப்ப கை இல்லாதது என இந்த வினாவுக்கு கை இல்லாதது என நாங்க வினாவை தெரிந்தால் 2வது விடை பொருத்தம். ஆனா இங்க கை உள்ளது என்றால் இது கைப்பிடி, பிடிதான் உள்ளது, இதுதான் கை என்று சொல்கின்றது. அப்ப இந்த விடையே பொருத்தமானதாக எடுக்கலாம், கை உள்ளது என்ற கருத்துல. இனி நாங்கள் 11வது வினாவுக்கு விடை காணும் விளக்கத்தில் ஈடுபடுவோம். ஒரு முகமேனும் கண்ணுக்கு தெரியாதுள்ள செங்கற்களின் எண்ணிக்கை யாது?
இங்கே செங்கற்கள் அடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப நாங்க இந்த நிறை நிரலாக பார்த்தால் முதலாவது நிரையில 3 நிரல்கள் இருக்கின்றது, 6 செங்கற்கள் இருக்கின்றது. இப்படியாக 3 நிறைகள் இருக்கின்றது. அப்ப 6 மொத்தம் 18 செங்கற்கள் இருக்க வேண்டும். இதிலே ஒரு முகமையிலும் தெரியாத செங்கற்களின் எண்ணிக்கை கேட்கப்படுகின்றது. இப்ப எங்களுக்கு தெரிந்துவிட்டது மொத்தம் 18 செங்கற்கள் இருக்கின்றது. அப்ப இதுல முகம் தெரிகிற செங்கற்களின் எண்ணிக்கையை நாங்கள் எண்ணினால் தெரியாத முகம் ஒரு முகமையிலும் தெரியாத செங்கற்களை கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்ப நாங்க பின்வரிசை எண்ணுவோமாக இருந்தால் 1, 2 அது இருக்கும் பொருந்தும், அடுத்த 3, அடுத்த 4, அடுத்ததுலையும் 1, 2, 3, 4, அடுத்த வரிசையிலே 6 கண்ணுக்கு தெரிகின்றது. பாருங்க, இந்த 1, 2, 3, 4, 5, 6. அப்ப 6 4 10, 10 4 14 கண்ணுக்கு தெரிகின்றது என்றால் கண்ணுக்கு தெரியாதது 4 இருக்கின்றது. 2வது விடையே பொருத்தமானது. அது எங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கின்றால் இங்க நல்லா கவனிங்கோ. இந்த 2வது நிறை வரிசையில மொத்தம் 6 இருக்கணும். எங்களுக்கு அதிலே தெரிகிறது எது எது என்றால் இது 1 தெரிகின்றது, இது 2 தெரிகின்றது, 3 தெரிகின்றது, 4 தெரிகின்றது. அப்ப அந்த வரிசையில கீழே இருக்கின்ற 2 தெரியவில்லை. அதே போல அடுத்த வரிசையிலையும் 4 தான் தெரிகின்றது. அப்ப 2 தெரியவில்லை. இந்த மூலையில இருக்கிறது 2 பக்கம் 1 என்பதை கருத்தில் கொள்ளுவோம். அப்ப 2 2 4 என்பதை நாங்க கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும். அப்ப அன்பு குழந்தைகளே, நாங்கள் இனி 3வது பக்க வினாவுக்கு விடை காணும் விளக்கத்தில் ஈடுபட போகின்றோம். இப்ப உங்களுக்கு இது ஒரு உற்சாகமான வகுப்பாக இருப்பதற்கு நீங்க கொஞ்சம் ஆர்வமாக இருந்தால் கற்பது இலகுவாக இருக்கும். ஆனா காலையிலே எழுந்து நீங்க நீ பாடசாலைக்கு ஆயத்தமாவதற்கு முதல்ல இந்த வகுப்பு உங்களுக்கு ஒரு கற்றல் நடவடிக்கைக்கு ஒரு உற்சாகத்தை ஊட்டுவதாக நினைத்து கொஞ்சம் கூடிய அக்கறை செலுத்தினால் இலகுவாக வினாக்கள் புரிந்து கொள்ளும் என்பதை நீங்க விளங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது நான் 3வது பக்க வினாவுக்கு விடை காணும் விளக்கம் தரப்போகின்றேன். ஒவ்வொரு வகுப்பிலையும் 4 பக்கம் பார்ப்போமாக இருந்தால் எங்களுக்கு இந்த பயிற்சியை குறுகிய காலத்துல முடித்துவிட்டு அடுத்த 3வது தர பயிற்சியை செய்யக்கூடியதாக இருக்கும். இப்ப இந்த வினாவில 12வது வினா ஒரு மாணவரையும் தெருவையும் அதில் ஏபி என்கின்ற திரும்பி செல்லும் திசைகளும் தெருக்களையும் காட்டி வினா கேட்கப்படுகின்றது. இதுல 12வது வினா என்ன கேட்கப்பட்டுள்ளது என்றால், நேரே சென்றவர் வலது கை பக்கம் திரும்பி செல்லும் பாதை யாது என்று கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்க இப்ப பார்க்க வேணும், இந்த சிறுவன் வலது கை பக்கம் இது இடது கை பக்கம் இது என்றால் நாங்கள் நிற்பது போல பார்த்தால் இது வலது கை பக்கமாக இருக்கும், இது இடது கையாக இருக்கும். இது இடது கை, இது வலது கை. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இது நீங்க உங்களோட கையை வைத்தே அடையாளம் கண்டு கொள்ளலாம். உங்களோட கைய சாப்பிடுற கையை தூக்கி பாருங்க, வலது கை தெரியுது. அப்ப இந்த சிறுவன் இப்படியாக வந்து அவன் வலது கை என்பது இங்காலே இருக்கின்றது அவன் இந்த கை பக்கம். அப்ப அவன் இப்படி செல்கின்றான். அப்ப நேரே சென்றவர் வலது கை பக்கம் திரும்பி செல்லும் திசை யாது என்றால் வி என்பது விடையாகுகிறது. இது ஆரம்ப கருத்து. இந்த கருத்துக்களை அடிப்படையாக கொண்டுதான் நுண்ணறிவு சார்ந்த வினாக்கள் இடம்பெறுகின்றன என்பதை நீங்க கவனத்தில் கொள்ளுங்கள். இனி நாங்கள் 13வது கேள்வியினுள் நுழைப்போம். இந்த 13வது கேள்வியில என்ன சொல்லி இருக்கு? வட்டத்தினுள் உள்ளவை கூட்டிய எண்கள் கடைசி வட்டத்தினுள். அப்ப இந்த வட்டங்களுக்கு இருக்கிற எண்கள் எல்லாம் கூட்டின எண்களாம். அப்ப இந்த கடைசி வட்டத்துக்கு வர வேண்டிய எண்ணைத்தான் இங்க கேட்கப்படுகின்றது.
வட்டத்தில் உள்ளவை கூட்டிய எண்கள் கடைசி வட்டத்தினுள். அப்ப நாங்க வருஷத்துல இருக்கிற எண்கள் கூட்டிய எண்கள் பொருத்தமா என்று பார்ப்போமா இருந்தால் 3 கூட்டினால் 5 பொருத்தமாக இருக்கின்றது. 5ஐயும் 1ஐயும் கூட்டினால் 6 பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப 6ஐயும் 2ஐயும் கூட்டினால் விடை 8 என பெறும். அப்ப இதுல என்ன சூக்ஷ்மம் என்றால், வினாவில கேட்கப்படுற முறையில நாங்கள் சிந்திக்க பழகுகின்றோம். அப்படி சிந்தித்து பழகிற போது கடினம் போல் தோன்றுகின்ற கேள்விகளும் எங்களுக்கு இலக்கமாகவே படும். இனி நாங்கள் 14வது வினாவை பார்வையிடுவோம். 14வது வினாவில 18 கிடைக்கும் வழிமுறை எது என்று கேட்கப்படுகின்றது. முதலாவதுல 15 கழித்தல் அடையாளம் 3 என்றால் 12 தான் கிடைக்கும். அடுத்ததுல 15 சக கூட்டல் அடையாளம் 3 என்றால் 18 கிடைக்கும். அப்ப இரண்டாவது தான் விடை. மூன்றாவது 15ஐ 3ஆல் வகுத்தால் 5 என்ற விடை வரும். அது பொருந்தாது. இரண்டாவது இங்க கேட்கப்படுது 18 கிடைக்கும் வழிமுறை யாது என்றால் 15ஓட 3ஐ கூட்டினால் 18 கிடைக்கும். இனி 15வது வினா, பப்பாசி தண்டில் காய்க்கும். நீங்க பப்பாசி மரம் பார்த்திருப்பீர்கள். பப்பாசி மரத்துல காய் காய்த்து கனியாகும். அந்த பப்பாசி பழம் உடம்புக்கு நல்ல சமீபாட்டுக்கு உதவுகின்றது. அதாவது நாங்கள் உண்ணுகின்ற சாப்பாடு இறப்பையில சமீபாடு அடைவதற்கு இந்த பப்பாசி மிகுந்த உதவியாக இருக்கும். இந்த பப்பாசி மரத்திலே இந்த பப்பாசி எங்க காய்க்கின்றது என்றால் தண்டு பகுதியில தான் காய்க்கின்றது. ஆனா பிறகு கேட்கப்படுகின்றது, பப்பாசி தண்டில் காய்க்கும், தண்டிலும் கிளையிலும் காய்ப்பது எது? அநேகமான தாவரங்கள்ல கிளைகள்ல தான் காய் காய்க்கும். நீங்க இப்ப அதாவது கிளைகளுடைய மரங்களை எடுத்துக்கொள்ளுங்க. புளிய மரம், மாமரம் போன்றவற்றிலெல்லாம் கிளைகள்ல தான் காய் காய்க்கும். கிளைகள்ல கொத்து கொத்தாக காய் காய்ச்சி தொங்கும். ஆனால் ஒரு மரத்துல மாத்திரம் கிளைகள்லையும் தண்டிலையும் காய்க்கிறது, அது பலா மரம். அப்ப அதற்கு முதலாவது விடை பொருத்தமானதாக இருக்கின்றது. அடுத்த 16வது வினா, இங்க இருக்கிற ஆணி இந்த பேர் திருகு ஆணி. திருகு ஆணி என்ற ஸ்க்ரூ டிரைவர். ஸ்க்ரூ ஆணி, ஸ்க்ரூ உள்ள ஆணி. அப்ப இந்த ஸ்க்ரூ ஆணியை பூட்டுவதற்கு எது பொருத்தமானது என்றால் ஸ்க்ரூ டிரைவர். அதாவது இரண்டாவதாக இருக்கின்றது. இதுல முதலாவது சுவர் சுத்தியல், மூன்றாவது குரடு போன்ற ஒரு ஆயுதம், குரடு அல்ல, சாவி போன்ற ஒரு ஆயுதம். அப்ப இரண்டாவது தான் ஸ்க்ரூ டிரைவர் எனப்படும். இனி நாங்கள் 17வது வினாவை பார்ப்போம். தை 1ஆம் தேதி வீட்டுக்குள் புகுந்தவன் மார்கழி 31ஆம் தேதி இல்லாது போய் விடுவான். அவன் யார்? உடனடியாக விளங்கும் உங்களுக்கு கலண்டர். கலண்டரை வேண்டி தை 1ஆம் தேதி வீட்டுக்கள் வைப்பார்கள். பிறகு ஒவ்வொரு பக்கமாக, அதாவது கலண்டர் தினசரி கலண்டராக இருந்தால் ஒவ்வொரு பேப்பராக தினசரி தாள் கிழிக்கப்பட்ட மார்கழி மாதத்துல மார்கழியில குறைய இருந்து 31ஆம் தேதி முழுவதும் கிழிக்கப்பட்டு வறுமையாக்கிவிடும். அப்ப அதற்கு விடை கலண்டர் எனப்படும். பறந்து வருவார், தலையை சுற்றிவார், ஊசி போடுவார், அவர் யார்? அதாவது நுளம்பு என்பதைத்தான் இங்க குறிக்கப்படுகின்றது. ஏனென்றால் எறும்பு பறக்கிற சில வகை எறும்பு பறக்கும். ஆனால் அது பறந்து தலையை சுற்றி ஊசி போடுவது என்பது அதன் ஒரு உறிஞ்சுகின்ற உறுப்பை துளைப்பது. அது எறும்புக்கு பொருந்தாது, நுளம்புக்கு பொருந்தும். அவர் யார் என்றால் நுளம்பு. இதுல பட்டம் என்பது உயிரற்ற பொருள். அப்ப இந்த நுளம்பு தரைக்கு மேல பறந்து வரும், காதை சுற்றி தலையை சுற்றும். அதே நேரம் ஒரு ஓசை எழுப்பும். எழுப்பி போட்டு எங்கட உடம்பிலே எங்காவது இருந்து ஊசியால குத்தி இரத்தத்தை உறிஞ்சி இழக்கும்.
அது ஊசியால குத்தி ரத்தத்தை உறிஞ்சி இழுத்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. தலையிலே எத்தனையோ பேன்கள் இருக்கின்றது, பேனுகளும் ரத்தத்தை உறிஞ்சித்தான் குடிக்கிறது, அதாவது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா இந்த நுழம்பு என்ன செய்கின்றது, உறிஞ்சுவதற்கு முதல்ல ஒரு உமிழ்நீரை இந்த ரத்தத்தோடு சேர்க்கின்றது. அந்த உமிழ்நீர் ரத்தத்தோடு சேருகின்ற போது கிருமிகள் சேர்ந்து எங்களுக்கு நோயை உண்டு பண்ணுகின்றது. அப்ப அதுதான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கின்றது. ஆகவே நாங்க நுழம்பு இல்லாத சூழலை வைத்திருக்கணும். காரணம் என்றால் நுழம்பால பல கொடிய நோய்கள் பரப்பப்படுகின்றது என்பதை எங்களுக்கு விளங்கிக் கொள்கின்றது. நன்று மாணவர்களே, இனி இறுதி பக்க இன்றைய வகுப்புக்கான 4வது பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கம் தருகின்றேன், கவனியுங்கள். 4வது பக்கத்துல பாருங்க, இதெல்லாம் இலகுவான விடையாக இருக்கின்றது. கேள்விகளும் இலக்கு, விடைகளை காண்பதும் இலகு வழியாக இருக்கின்றது. இந்த வழியில நான் உங்களை வழிநடத்தி செல்கின்றேன். நீங்கள் கொஞ்சம் ஆர்வமாக இருந்தால் இந்த தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை என்பது ஒரு கடினமான விடயமே இல்லை. அப்ப நீங்கள் என்ன செய்ய வேணும், ஆர்வமாக கற்கிற முயற்சியில இருக்க வேண்டும். சரி, 19வது வினாவை பார்ப்போம். படம் பார் பாடம் படி என்ற 2 சொற்றொடர் இது சேர்ந்து ஒரு வாக்கியமாக இருக்கின்றது. படம் பார் பாடம் படி. இவற்றுள் 2 தடவைகள் வந்த எழுத்துக்கள் எது என்று கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்க இதுல விடைகளை வைத்து பார்த்தால் பானா சரி, பாவன்னா சரி, இர்ரன்னா என்பது 2 தடவை வரையில்லை. அப்ப அது பொருந்தாது. இங்க பாருங்க, இர்ரன்னா என்பது இங்க ஒரு காத்தான் வருது. அப்ப இந்த விடை பொருந்தாது. அப்ப இதுலயும் இர்ரன்னா இருக்காது, பொருந்தாது. அப்ப மற்ற விடையை பொருத்தமான்னு பார்ப்போம். பானா சரி, சரி பானா 2 தரம் வருது. பாவன்னா சரி 2 தரம் வருது. தானா சரி 2 தரம் வருது. உம்மன்னா 2 தரம் வருது. சரி, இர்ரன்னா மட்டும் ஒரு தடவை வருகின்றது. ஆகவே இந்த 3வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி படுக்கை அறையில் இருப்பது உங்களுக்கு தெரியும், கட்டு. இது சமையல் அறையில இருக்கும், இது வரவேற்பறையில் இருக்கும். அடுத்தது இந்த 21வது கேள்வியை பாருங்க. 132 மாறி எழுதினால், மாறி எழுதினால் என்றால் என்ன கருத்து, இது இடமிருந்து பலமாக எழுதப்பட்டிருக்கு. அத பலமிருந்து இடமாக எழுதினால் என்றால் 2 3, அதாவது அதை நாங்க பலமிருந்து இடமாக எழுதினால் 2 3 1 என்ற 2வது விடை பொருத்தமாக இருக்கும். அடுத்த கேள்வி, 809 தலைகீழாக்கினால் கிடைப்பது யாது? இந்த தலைகீழ் என்கின்ற விடயத்துல நாங்க மிகுந்த கவனமாக இருக்க வேணும். தலைகீழ் என்பது, இப்ப பாருங்க, நன்றாக கவனிங்க பிள்ளைகள், இந்த 809 என்பது தலைகீழாகிறது என்றால் அதை வட்டம் திருப்பப்படுகின்றது என்ற கருத்து. ஒரு கடதாசியில நாங்கள் 809 எழுதிவிட்டு அந்த கடதாசியை அதை வட்டம் திருப்பினால், அதாவது இப்படி இருக்கிறத தலைகீழாக மாற்றினால் இந்த, அதாவது இடம்பலம் மாறி இருக்கும். இது வலது பக்கம், இது இடது பக்கம். இந்த வலது பக்கம் இருந்தது, அதாவது மேல் கீழும் மாறுபட்டு இங்க வரைக்கல இது 6 போல வரும். பாருங்க, நல்லா கவனிங்கோ. இது இப்படி நேராக இருந்தது, இது தலைகீழாக வரைக்கும் 6ஆக வரும். அதே நேரம் வலது பக்கம் இருந்தது, இடது பக்கம் வரும். இந்த 0 அப்படியே வரும், இந்த 8 அப்படியே வரும். அப்ப தலைகீழாக்கினால் 608 என்பது விடையாக அமையும். ஆனால் இன்னொரு வகையிலேயும் இது தலைகீழாக முடியும். எப்படி என்றால் பிம்பத்தோற்றம் என்று சொல்லலாம். பிம்பத்தோற்றம் என்றால் இப்படி ஒரு கண்ணாடியை நாங்கள் வைத்திருந்தால், அல்லது தண்ணீக்குள்ள இந்த இலக்கத்தை பார்த்தால் அதுவும் தலைகீழ் தான். ஆனா அது தலைகீழாக அமைகின்ற போது எப்படி அமையும்? அதாவது
தலைகளாக அமையும் போது மேல்கள் மாறுபடும். இது இப்படி 6ஆக மாறும், இது 0ஆக மாறும், இது அப்படியே 8ஆக இருக்கும். நன்றாக கவனியுங்கள். இது கண்ணாடியிலே அல்லது தண்ணீரிலே தலைகளாக மாறுகின்ற போது இப்படி 806 என்ற வடிவில மாறுபடும். அப்ப நாங்க இதுல 2 விடை இருக்கின்றது. இங்க 806 என்பதும் விடையாக இருக்கின்றது. அப்ப நாங்க இந்த 806 விடையாக கருதவில்லை. காரணம் என்றால் தலைகீழாகினது என்றது அரைவட்டம் திரும்புகின்றது என்ற கருத்தில தான் நாங்க இங்க 608 விடையாக சொல்கின்றோம். சரி, இனி அடுத்த வினாவை பார்வையிடுவோம். 23வது வினா. ஓரெழுத்து சொற்கள் 2 சேராதது இது. சொற்கள் உங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கிறேன். ஓரெழுத்திலையும் சொற்கள் இருக்கின்றது. அப்ப 2 ஓரெழுத்து சேர்ந்த சொற்கள் தான் இங்க இருக்குது. ஆனால் இதுல ஓரெழுத்து சொற்கள், ஓரெழுத்து சொற்கள், சொற்கள் என்ற வகையில இது 2 எழுத்தாக இருந்தாலும், இந்த கேள்வியை பாருங்க, இது 2 எழுத்தாக இருந்தாலும் இதை பிரித்தால் தனித்து கருத்து தராது. பாவண்ணாவுக்கு வா என்ற கருத்து வரும், அழைத்தல், வா என்ற அழைத்தல். சீனாவுக்கு தனிய கருத்து இல்லை, அதுபடியா இதான் படியாக வரும். இதிலே ஆவ என்பது பசு, மை என்றது நிறமை, தீ என்பது தீமை, மை என்றது மை. அப்ப விடை 3ஆவதான் பொருத்தும். ஓரெழுத்து சொற்கள் 2 சேராதது. ஒரே கூட்டத்தை சேர்ந்த பொருள். அடுத்த வினா. இதுல 2 எழுது கருவிகள், 1 ஆயுதம். அப்ப ஒரே கூட்டம் அல்ல. இது 3 ஆயுதங்கள். ஓகே. இது நீர்வாழ் உயிரினம், இது பறவை, இது மிருகம். அப்ப இதுவும் பொருந்தாது. 2வது விடைதான் பொருத்தமானது. அடுத்த வினா. தலைமையில் சீவுவதும் வாழைப்பழ கூட்டத்தை குறிக்கும் சொல் யாது? சீப்பு என்று சொல்வார்கள். சீப்பு என்பது வாழைப்பழத்துல ஒரு குலையில இப்படி பழங்கள் இருந்தால் அதை ஒரு சீப்பு என்று சொல்வார்கள். அதாவது வாழைப்பழங்களை வெட்டினால் பல சீப்புகள், வாழைக்குடியை வெட்டினால் பல சீப்புகள் கிடைக்கும். அப்ப சீப்பு என்பதற்கு எண்ணிக்கை இல்லை. ஒரு சீப்பு வாழைப்பழம் என்றால் அது எத்தனை வாழைப்பழம் என்று சொல்ல முடியாது. 5 இருக்கலாம், 8 இருக்கலாம், 10 இருக்கலாம். குறைந்தபட்சம் 2, 3க்கு மேலே ஆவது இருத்தல் வேண்டும். ஆனா சோடி என்பது உங்களுக்கு தெரியும், பழைய கால பேச்சு வழக்கு சொற்கள். சோடி என்றால் 2, டசின் என்றால் 12. ஆனா சீப்பு என்பதற்கு எண்ணிக்கை இல்லை. இப்ப சோடி என்று 2 பேரையும் சொல்வார்கள். 2 என்றால் சோடி, டசின் என்றால் 12. அப்ப இதுல எங்களுக்கு சீப்பு என்பதுதான் தலையை சீவுவதற்கும் வாழைப்பழ கூட்டத்தையும் குறிக்கின்றது. பல் துளக்குவதற்கும் நிறமை பூசுவதற்கும் தேவையானது. தூரிகை, பட்டூரிகை பல் துளக்கவும், பெயிண்டடிப்பதற்கும் தூரிகை பயன்படுகின்றது. அப்ப 2வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி நாங்கள் 27வது வினாவை பார்வையிடுவோம். சாரி, இப்ப கவனிங்க. இந்த 27வது வினா எழுத்துக்கள் சேர்ந்த சொற்கள் ஆக்குக. அப்ப இந்த பானா ரூனா என்றால் இந்த ஜானா என்ற எழுத்து சேருகின்ற போது, அதாவது இந்த பானா ரூனா என்பதற்கு இந்த ஜானா என்ப எழுத்து சேர்ந்தால் பயறு என்பது வருகின்றது. இந்த சையன்னாவில தோ சேர்ந்தால் தோசை, இந்த பானாவில டை சேர்ந்தால் வடை. அப்ப முதலாவதுக்கு இது, அடுத்ததுக்கு இது, அடுத்ததுக்கு இதுவாக விடைகள் இருக்கின்றது. அன்பு மாணவ செல்வங்களே, நாங்கள் மொத்தம் இந்த 5வது பயிற்சித்தாளில் மொத்தம் 4 பக்கங்கள் இன்று பார்வையிட்டு விட்டோம். தொடர்ச்சியான 4 பக்கங்களும் நாளைய தினம் நாங்கள் பார்வையிடுவோம். இவ்வாறு மிக இலகுவான பயிற்சிகளை செய்து பழகுவதன் மூலம் நீங்க, அதாவது
பரீட்சையை இலகுவாக கற்றுக்கொண்டு போய் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை பெறுவீர்கள். நீங்க சிறு பிள்ளைகள், குழந்தைகள் இந்த முயற்சியில ஈடுபடுவதை பாராட்டி இன்றைய வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நாளைய வகுப்பில் சந்திப்போம். பாய் பாய். பாய் பிள்ளைகள்.